ஹாய் நண்பர்களே, நம் கதையை ஆரம்பிக்கலாமா? பழங்காலத்தில் பெரிய மலைகள், பசுமையான காடுகள் மற்றும் அழகான நீரூற்றுகளுடன் மாளிகை ஒன்று இருந்தது. அந்த மாளிகையில் மன்னர் மற்றும் அவரது குடும்பம் வாழ்ந்து வந்தனர். இந்த மாளிகையில் ஒரு சிறிய இளவரசி, மீனா, மிகவும் சுறுசுறுப்பாகவும் குதூகலமாகவும் இருந்தாள். அவளுக்கு புதையல் கண்டுபிடிப்பது மிகவும் பிடிக்கும். ஒருநாள் மீனா தனது அறையில் ஒரு மர்மமான வரைபடத்தைக் கண்டாள். அம்மா, என்னிடம் ஒரு வரைபடம் கிடைத்திருக்கிறது. நாம் புதையல் தேடலாமா? சரி மீனா, வரம்புகளை கடக்காமல் மாளிகையின் தோட்டத்தில் தேடு. மீனா வரைபடத்தை பின்பற்றி பழைய மரத்திற்கு வந்தாள். மரத்தின் அடியில் மிதிவண்டி ஒன்று இருந்தது. அவள் அதை திறந்து ஒரு ஒளிரும் மந்திர பொம்மையைக் கண்டாள். இது என்னவாக இருக்கும்? திடீரென்று பொம்மை உயிர் பெற்று பிரகாசித்து சுற்றி நடனமாடியது. வணக்கம் மீனா, நான் மந்திர விளையாட்டு பொம்மை. நீ என்னுடன் விளையாட விரும்புகிறாயா? ஆமாம், நாம் விளையாடலாம். ஒன்றாக விளையாடி சிரித்தனர். பொம்மை அவளுக்கு புதிய விளையாட்டுகளையும் பாடல்களையும் கற்றுக் கொடுத்தது. மாலையாக மீனா தனது மந்திர விளையாட்டு பொம்மையுடன் வீட்டிற்கு வந்தாள். அவள் தனது அற்புதமான தினத்தைப் பற்றி தனது பெற்றோரிடம் கூறினாள். உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா, மீனா? ஆம் அம்மா, இன்றைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நண்பர்களே, இதோ புது நாளின் முடிவு. நாளை மீனாவுக்கு மேலும் புதையல் தேடலாமே. இனிய இரவு வாழ்த்துக்கள். கதை கேட்ட அனைவரும் இனிமையாக உறங்குங்கள். இரவு நல்வாழ்த்துக்கள்.